தேவிமா தேவிமா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? தேவிமா என்னம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாண்டா, ஸ்கூல்ல உன்னை காணோனதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கெல்லாம் தேடிட்டு வந்தேன் தெரியுமா? குழந்தைய காணன உடனே ரொம்ப பயந்துட்டாங்க போல் இருக்கு. ஏமா, போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பயப்படலாமா? குழந்தைய நான் தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க, பாதுகாப்பு முக்கியம் இல்ல. என்ன நான் சொல்றது? பெத்த மகனை பறி கொடுத்துட்டு வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். என்னோட வலியும் வேதனையும் நீங்க அனுபவிக்கிற நிலைமை ஏற்பட்ட கூடாதுல்ல. அந்த நல்ல எண்ணத்துலதான் பாப்பாவை பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். நான் நல்லதுதானே செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் மேடம்? ஐயோ, இவன் இந்த மிரட்டுறானே. இந்த கண்கொள்ளா காட்சியை காண முடியாம கடவுள் கண்ணை பறிச்சுட்டானே, பாவி பையன். என்ன சூர்யா சார், நீங்க பெத்த குழந்தைய பத்திரமா பாத்துக்காங்க. என்ன மாதிரி பெத்த குழந்தைய பறி கொடுத்து கஷ்டப்படாதீங்க. எனக்கு இருந்த ஒரே பையன் போயிட்டான். இல்ல இல்ல இல்ல, அவனை கொலை பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் மேடம், அந்த கமிஷனர் என்னமோ உன்னை பத்தி பெருமையா பேசினாரு. என் மகனை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சியா? கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன் சார். ஏய், இந்த பத்திரிக்கைக்காரங்க கிட்ட, உன் உயர் அதிகாரி கிட்ட நீ சொல்ற பத்தியா அந்த ரெடிமேட் பதில் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை.